ஹலோ மக்களே. காளான் பேக்கை போட்டு 8 நாள் ஆகுது. அது பார்க்க போகலான்னு போனால் வீட்டுக்காக போனால் கோழிங்க இந்த வைக் போல் சும்மா விடலைங்க. அப்பா பார்த்தாருன்னா அவ்வளோதான். காளான் போட்டதுக்கே பேசினார், இதுக்கு பேசாமல் பாரா. அதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 8 நாள் ஆனதுனால எப்படி காளான் வளர்ந்துருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதுக்காக போய் நல்லா கை கழுவி உள்ள நல்லா நுண்கிருமிகளாக கையில் இருக்கும்ல, அதனால் உள்ளே போகும்போது முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே போனால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நுண்கிருமிகள் நம்ம இது இங்கே போகிறோம், அது வரும்ல, அதனால் நல்லா கை கழுவிக்கிட்டோம். கையில் அடுத்து என்ன, வீட்டு உள்ளே போக வேண்டியதான். வீட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இருட்டாக இருக்கும். ஏன் இருட்டாக இருக்குன்னா காளான் போட்டிருக்கோம், பேக்கை போட்டிருக்கனால கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடாது, இல்லை வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சம் இது இருக்குல்ல, அதனால் சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிக்கிச்சு. பார்க்கலாம் காளான் எப்படி வளர்ந்துருக்குன்னு. நல்லா போட்டதெல்லாம் பல்காக இருக்குது, நல்லாயிருக்கு. பாருங்கள், ஸ்பேமில் அந்த இதெல்லாம் உருவாக்கியிருக்கும். 8 நாள் ஆச்சு, 15 நாளுக்கு மேலே தான் தெரியும். கொஞ்சம் தெரியும் பாருங்கள். இப்போதே நல்லா க்ரோத் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வளரும் அப்பப்போ. 15 நாள் ஆகணும், 15-20 நாள் ஆகணும். இப்போ காளான் மழை வேறு 2 நாளாக பெய்யுது, அதனால் கம்பல்சரி கொஞ்சம் ஸ்பீடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 to 20 நாளுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. நல்லா அடியில் பாருங்கள், அடியில் நல்லா வளர்ந்துருக்கு. காளான் வளர அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் விதைங்க அழுத்தி அழுத்தி போட்டதுனால கொஞ்சம் சீட்டில் கொஞ்சம் இதாகிடுச்சிங்க. கொஞ்சம் அடுத்த டைம் பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாகவே வளர்த்துவோம். பாய் மக்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு.